தமிழகத்தில் +2 பொதுத் தேர்வுகள் இன்று தொடங்கியது. வரும் மார்ச் 26ஆம் தேதி வரை இந்த தேர்வானது நடக்கிறது. நாகை மாவட்டத்தில் 3238 மாணவர்களும் 4077 மாணவிகளும் என மொத்தம் 7315 பேர் +2 தேர்வு எழுத விண்ணப்பித்து இருந்தனர். இதில் 3168 மாணவர்களும் 4007 மாணவிகளும் என மொத்தம் 7175 பேர் தேர்வு எழுதினர். 70 மாணவர்களுக்கும் 70 மாணவிகளும் என 140 பேர் தேர்வு எழுத வரவில்லை. மாவட்டத்தின் 34 மையங்களில் தேர்வு நடைபெற்றது. இந்த தேர்வை சிறப்பான முறையில் நடத்த முதன்மை கண்காணிப்பாளர், துறை அலுவலர்கள், கூடுதல் அலுவலர்கள் என தேர்வு பணிகளில் ஆசிரியர்கள் மற்றும் அலுவலக பணியாளர்கள் 693 பேர் ஈடுபடுத்தப்பட்டனர். அதேபோல தேர்வு எழுதும் மாணவர்களை கண்காணிக்க 60 பேர் கொண்ட பறக்கும் படை அமைக்கப்பட்டது. அவர்கள் ஒவ்வொரு தேர்வு மையங்களிலும் ஆள்மாறாட்டம் செய்வது போன்ற ஒழுங்கீன செயல்களில் ஈடுபடும் மாணவர்களை கண்காணித்து வந்தனர். இது தவிர ஒவ்வொரு தேர்வு மையத்திலும் ஆயுதம் ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். முதல் நாள் தமிழ் மற்றும் இதர மொழி பாடங்களுக்கான தேர்வு நடந்தது. நாகை நடராஜன் தமயந்தி மேல்நிலைப் பள்ளியில் நடந்த தேர்வை மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் நேரில் சென்று ஆய்வு செய்தார். அப்போது மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ரவிச்சந்திரன் உட்பட அதிகாரிகள் உடன் இருந்தனர். முன்னதாக அந்த பள்ளியில் தேர்வு எழுத சென்ற மாணவ மாணவிகளை ஆசிரியர்கள் ஆரத்தி எடுத்து வாழ்த்தி வழியனுப்பி வைத்தனர். காட்டுங்க. பேசிட்டு